இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். பாமகவில் நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அவரது மகன் அன்புமணி இடையே ஏற்பட்டுள்ள அதிகார மோதல் காரணமாக கட்சி பிளவுபட்டு உள்ளது. கட்சித் தலைவர் நான் தான் என இருவரும் மாறி மாறி கூறி வந்த நிலையில் ஆவணங்கள் அடிப்படையில் அன்புமணிதான் பாமகவின் தலைவர் என தேர்தல் ஆணையம் கூறியது. இதை ஏற்றுக்கொண்ட டெல்லி ஹைகோர்ட் இந்த விவகாரம் தொடர்பாக உரிமையியல் கோர்ட்டை அணுகி தீர்வு காணலாம் என உத்தரவிட்டது. தமிழக சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பாமகவும் அதன் மாம்பழ சின்னமும் அன்புமணிக்கு சொந்தமாக இருக்கிறது. இச்சூழலில் மாம்பழ சின்னத்தை முடக்க கோரியும் ராமதாஸ் தலைமையிலான நிர்வாகிகளை அங்கீகரிக்க கோரியும் ராமதாஸ் தரப்பு சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது அப்பாவின் பேச்சை மகன் கேட்பது இல்லையா என நீதிபதி கேட்டார். ஆமாம், கேட்பது இல்லை என ராமதாஸ் தரப்பு சொன்னது. தேர்தல் கமிஷன் அளித்த பதிலில் அங்கீகரிக்கப்படாத கட்சி என்பதால் பாமக விவகாரத்தில் தலையிட முடியாது, மாம்பழ சின்னத்தை முடக்குவது பற்றி நாங்கள் எந்த முடிவும் எடுக்க முடியாது என்று சொன்னது. பாமக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக உரிமையியல் கோர்ட்டில் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது மீண்டும் ஹைகோர்ட்டை அணுகியது ஏன் என ராமதாஸ் தரப்பை நீதிபதிகள் கேட்டனர். உரிமையியல் கோர்ட் உத்தரவு அடிப்படையில் தேர்தல் கமிஷனை அணுகலாம், அதை விடுத்து கோர்ட் நேரத்தை வீணடிக்க முயற்சித்தால் அபராதம் விதிக்க நேரிடும் என எச்சரித்த நீதிபதிகள் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர்.